நமக்கெல்லாம் ஈஸியாக கிடைக்கக்கூடிய வேப்பம்பூ பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வேப்பம்பூவில் குழம்பு வச்சு சாப்பிட்டா என்ன ஆகும்னாக்கா உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். அடுப்பில் ஒரு வானல் வச்சு அடுப்பு பற்ற வச்சுக்கணும். இது மருத்துவ குணம் நிறைய கொண்டதுன்றதுனால நல்லெண்ணெய் ஊற்றி தான் செய்யணும். அதான் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், உடம்புக்கும் நல்லது. நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெயை ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு நம்ம உரித்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் நல்லா வதக்கிடணும். அதை வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்குறோமோ அந்த அளவுக்கு ருசியாக இருக்கும் குழம்பு. எந்த குழம்பு வச்சாலும் நல்லா வெங்காயத்தை வதக்கிட்டோன்னா நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதெல்லாம் நம்ம வறுத்து அரைச்சி ஊற்ற போகிறோம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் உரித்து வச்சுருக்க பூண்டை அதில் போட்டுடலாம். பூண்டு வதங்கினதுக்கப்புறம் நல்லா கருவேப்பிலை, ஒரு கையளவுக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம். அதையும் நல்லா வதக்கணும். கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி, அரை ஸ்பூன் வெந்தயம், ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஒரு சுண்டு வர அளவுக்குள்ள இஞ்சி. வேப்பம்பூ குளிர்ச்சின்றதுனால சூட்டை தணிக்கணுன்றதுனால இது சூடு, அதனால் இஞ்சி போட்டுக்கிறோம். எல்லாத்தையும் நல்லா வதக்கணும். குழம்புக்கு டேஸ்ட்டுக்காக தான் ஒரு கால்வாசி தேங்காய் போட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா வறுபட்டுடுச்சு, எடுத்துடலாம். ஒரு தட்டில் எடுத்து ஆற வச்சிடலாம். வறுத்து ஆற வச்சுருக்க எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். எண்ணெய் காஞ்சோடனே வடகம் போட்டு தாளிச்சிக்கலாம். வடகம் பொரிஞ்சிருச்சு. ஒரு பெரிய வெங்காயமும் கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் எண்ணெயிலே போட்டு நம்ம வறுத்துட்டோன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும், கலரும் நல்லா கொடுக்கும். இந்த அளவுக்கு மிளகாத்தூள் போட்டால் போதும். நம்ம வீட்டில் வச்சுருக்கோம்ல குழம்பு மிளகாத்தூள், அதான். அதை போட்டு வறுத்து விட்டுக்கணும். குழம்பு நல்லா இந்த அளவுக்கு கொதிக்கணும். எப்படி கொதிக்குது பாருங்கள். இப்போ ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு நம்ம எடுத்து புளி ஊற வச்சு வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணியும் அதில் ஊற்றிக்கலாம். அவ்வளோதான்.
இது கொஞ்சம் கொதிக்கட்டும். குழம்பு கொதித்து ரெடி ஆயிடுச்சு. இது இவ்வளோ நாள் பொறுமையாக பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இதை நான் ஃபேஸ்புக்கில் ஒரு பாட்டி சொல்லி கொடுத்தாங்க. அந்த பாட்டிக்கு மிக்க நன்றி.